10,000 சேரு உடைக்கப்பட்டிருக்கு. உடை கூட சேதப்படுத்திட்டாங்கல்ல, அவ்வளோதான். மிருகத்தன்மையாக பிறந்தவங்க, மனுஷத்தன்மை கிடையாது. உட்காந்து எந்திரிச்சு போனால் என்ன பண்ணுது சொல்லுங்க? அந்தெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, உட்காந்து மரியாதை எந்திரிச்சு போனோம்னா அது ஒரு நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு லோடு இருக்கும்போதுக்கு உடைச்ச சேர் பார்க்குற ஒரு லோடு சேர் இருக்கும்போதுக்கு எங்களாலேயே ஒன்று 20,000 சேரு திருடப்பட்டிருக்கு. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்கானுங்க. ஒவ்வொரு சேரோட விலை 300 இருந்து 400 வரைக்கும் இருக்கு. விலை எவ்வளவு இருக்குன்னு அதிகபட்சமா? சேரோட விலை 300 ரூபா 400 ரூபா இருக்கும். 100 சேர் வந்தா கூட அது எவ்வளோண்ணே? 400 ரூபா 40,000 ரூபாய் ஆயிடுச்சுண்ணே. இப்போ இது உங்களுக்கு திருப்பி ஏதாவது இது பண்ணுவாங்களா? என்னன்னு தெரியல, ஓனர் எப்படி பேசிக்கிறாங்க. உங்களுக்கு இது ஒரு நாள் கூத்து மாநாடு, அவங்களுக்கு இது பொழப்பு. அவங்க பொழப்பையே மண்ணா ஆக்கிட்டீங்க. இப்படி உங்களை நம்பி அடுத்த மாநாட்டுக்கு சேர் கொடுப்பாங்க, பந்தல் கொடுப்பாங்க. தரையில கீழே உட்கார கொடுத்திருந்த மேட்டை கிழிச்சு வீட்டுக்கு தார்பாயா கொண்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு கட்சிக்காரங்க, ஒரு தொண்டர்கள், ஒரு ரசிகர்கள் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் யாருக்கு தெரியுமா கெட்ட பேரு? உங்க தலைவர் விஜய் தளபதி அவருக்கு தான். தளபதி தளபதி தளபதி. அப்படி கத்தாதேடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தளபதி தளபதின்னு கேக்குது. அப்படி கத்தாத. தளபதி தளபதி. அது சரிடா, கொள்க. தளபதி தளபதி. எதுக்குடா வந்திய? திரிக்க 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 திரிக்க. ஏய், ஈரிக்க வாடா விளம்பரம் வந்தீங்க. மாநாட்டுமா பண்ணிருக்கீங்க. மாநாட்டுல ஃபுல்லா குடிச்சிட்டு தகராறு. உங்களை நம்பி மாநாட்டு சுத்தி இருக்கிற ஊர் ஜனங்க கை காசை போட்டு சின்ன சின்ன உணவகங்கள், கூழ் கடை, வெறும் லெமன் ரைஸ், தக்காளி சாதம், இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வைக்கும்? ஒரு லெமன் ரைஸ் எவ்வளவு? 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய். ஒரு 100 ரூபாய் கொடுத்து கூட வாங்கி சாப்பிடுங்கப்பா. உங்களுக்காக அவங்க 20 ரூபாய் கொடுத்துல என்ன கெட்டு போயிட போகுது?